ஐயா ஒரு கவிதை சொல்லலாமா? உங்க கவிதையா? நான் எழுதுனது என் தங்கச்சிக்காண்டி. என் பின்னே பிறந்தாலும் என் முன்னே வழிகாட்டும் அன்பு தோழி, தாயின் அரவணைப்பையும் தந்தையின் அறிவுரையும் ஒரு சேர தந்திடும் என் அன்பு தோழி. தொலைக்காட்சி பார்க்கும் பொழுது தொல்லை தருவாள், அலைபேசி பேசும் பொழுது அருகிலேயே இருப்பாள். என் முகம் பார்க்கும் கண்ணாடியாய் நிற்பாள், என் அகம் பேசுவதையும் கண்டு உணர்வாள். அதட்டும் பொழுது அக்காவாய் நிற்பாள், அழும் பொழுது குழந்தையாய் தெரிவாள். வீட்டு பாடம் செய்ய சுணங்கினாலும் வீட்டு வேலை செய்ய இணங்கிடுவாள். பொழுதெல்லாம் போர் செய்வாள், அவளின்றி என் பொழுதும் நகராது செய்திடுவாள். என் பெயரை அதிகம் உச்சரிப்பதும் அவள்தான், என் தவறுகளை எச்சரிப்பதும் அவள்தான். எனக்கு துணையாய் என் தாய் பெற்றெடுத்த என் நிரந்தர தோழியும் அவள்தான். என்னை எந்நேரமும் இம்சித்து வாழும் என் இனிய எதிரியும் அவள்தான். அவனின்றி அணுவும் நகராது, அவளின்றி என் பொழுதும் விடியாது. அவளே என் சகோதரி, என் வாழ்வின் மாதிரி. அட்டகாசமா இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு. உன் தங்கச்சி கிட்ட மட்டும் ஒரே ஒரு கருத்தை சொல்லிடுறேன். தொலைபேசியில் பேசும்போது பக்கத்திலே நிற்கிறியாமே, அதை விட்டுறாது, அப்படியே பண்ணு. அக்காவை பார்க்க ஒரு ஆளாவது வேணும்ல கண்காணிக்க.